Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா weight loss challengeோட 11வது நாள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ 2 நாள் ஆயிடுச்சு போடவே இல்லை. நேத்தோட வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 82 கிலோவும் 700 கிராம் வந்துச்சு. ஏன்னா அது ஒரு 3 நாளாவே அதே மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 82 கிலோவும் 750 கிராம் நேத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 கிராம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி 3 நாளாகவே நம்மளுக்கு கம்மியாகவே இல்லை. இன்றைக்கி நமக்கு வெயிட் அதிகமாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நான் 2 நாள் வீடியோ ஏன் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. ஸோ டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு நல்லாவே தூங்கி எழுந்திரிச்சிட்டே இருக்கிறதுனால வெயிட்டும் குறையவே இல்லை, ஏறிக்கிட்டே தான் போகுது. ஸோ அதனால் ஃபுட்டும் வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணவும் முடியல. ஸோ அதனால் நான் வீடியோவும் எடுக்கவே இல்லை. இந்த 10 நாளைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 நாள் பிரேக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதுவே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே 1/4 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து கொஞ்சம் சுக்கு பொடி இதெல்லாம் போட்டு நான் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சு குடிச்சிருக்கேன். சுக்கு கொஞ்சம் மல்லி இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் போட்டிருக்கேன். தேன் வேணும்னா நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட குடிச்சிக்கோங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து ரவா உப்புமா தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து டீ காஃபி வந்து குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காஃபி தான் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரி நாஸ்டா கூட வந்து கொஞ்சம் காஃபி குடிக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் என்னால் ரொம்ப நிறைய செய்ய முடியலங்கிறனால ஒரே தக்காளி சோறு மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து குக்கும்பர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 வெங்காயம் பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மட்டும் தான் சாப்பிட்டேன். ஸோ நான் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபுட்டை வந்து நான் கரெக்டாக இன்னும் மெயின்டைன் பண்ணவே இல்லை. இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால சிம்பிளான சாப்பாடு தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு அது மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து பழைய கிளிப்ஸ் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சொன்னேன் இல்லையா வீடியோ கூட கரெக்டாக எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரூட்ஸ் தான் இன்றைக்கி நைட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கான வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு நான் என்ன ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரெவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் உடனே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.